நான் பண்ணுற ஒரு சில உருப்படியான விஷயத்தில் இந்த தயிர் ஒன்று. நிறையா பேர் வந்து இதோட ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. எப்படி இந்த தயிர் வந்து உர ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி கெட்ரிடி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோமே. சாரி கூட வேர் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிக் செட் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சும்கா பார்த்தா இன்னும் நிறைய வீடியோஸில் பார்த்தா இதுதான் நான் வந்து போட்டுப்பேன். தென் அந்த சும்காக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு நெக்லஸ், அதுக்கு மேட்சிங்காகவே பேங்கிள்ஸு. ஓவராலாக ரெடி ஆகி பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. தென் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து லுக்ஸ் ஆரி ஒர்க் அவங்க தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேக் நெக் வந்து சொல்லவே வேணாம், நெட்டட் டிசைனில் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இவங்க கிட்ட வந்து நிறையா வந்து ஆஃபர்ஸும் வந்து போயிட்டுருக்கு. 999க்கு வந்து ஹேங்கிங்ஸோட ப்ளவுஸ் ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. இவங்க ஷாப் எங்கே இருக்குன்னா பெருந்துறையில் தான் இருக்குது. நான் எப்படி வந்து கொடுத்து வாங்கினேன்னா கொரியர் மூலயமா தான் வந்து சென்ட் பண்ணேன். ரிட்டன் அவங்களும் வந்துட்டு எனக்கு வந்து கொரியரில் தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம பேஜ் சொல்லி போனீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கூடவே கஸ்டமைஸ்டு ப்ளவுஸஸும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க இன்ஸ்டா பேஜ் வந்து ஆரி ஒர்க்ஸ். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். தென் தயிர் உர ஊற்றுறதுக்கு வந்து நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஆரோக்கிய பால் பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஆவினில் ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் கிடச்சா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஃபுல் க்ரீம் மில்க்கு. ஸோ வந்து நல்லா திக்காக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ராப் கூட வாட்டர் ஆட் பண்ண வேணாம். அப்படியே வந்து பாலை காய்ச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவுலில் அந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம இந்த கை உள்ளே விட்டு பார்த்தா இந்த சுண்டு விரல் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து இருக்கணும். அப்போ வந்துட்டு வீட்டில் நம்ம ஆல்ரெடி உர ஊற்றின தயிரோ இல்லைனா வந்துட்டு கடையில் வாங்கின தயிரோ ஏதோ ஒன்று ஊற்றி வந்து உர ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி உர ஊற்றின தயிரே வந்து அவ்வளோ திக்காக இருந்துச்சு. ஒரு 6 hours அப்படியே மூடி வந்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு நல்ல கெட்டியாக திக்கான தயிர் கிடைக்கும். வெறும் வாயில் சாப்பிடவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு